மூளையை தின்னும் அமீபா. கேரளா செல்லும் ஐயப்ப பக்தர்களே, உங்களுக்குத்தான் இந்த செய்தி. கேரள மாநிலத்தில் சமீப காலமாக மூளையை தின்னும் அமீபா நோய் மிகவும் வேகமாக பரவி வருகின்றது. நவம்பர் மாதத்தில் மட்டும் தற்பொழுது வரை அந்த நோயால் பாதிக்கப்பட்டு 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் மூளையை தின்னும் அமீபா நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் கேரளா மற்றும் அண்டை மாநிலங்களிலும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தில் இயற்கை சீற்றங்களும் தொற்று நோய் பரவலும் எப்போதும் சற்று அதிகமாகவே இருக்கின்றது. பன்றிக் காய்ச்சல், பறவை காய்ச்சல், நிபா வைரஸ், கொரோனா வைரஸ் உள்ளிட்ட நோய்கள் அதிக அளவில் பரவி கேரளாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக இப்போது கேரளாவில் கடந்த சில மாதங்களாக மூளையை தின்னும் அமீபா நோய் வேகமாக பரவி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நவம்பர் மாதத்தில் மட்டும் தற்பொழுது வரை சுமார் 20 பேர் மூளையை தின்னும் அமீபா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 7 பேர் இந்த நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். மொத்தமாக கேரள மாநிலத்தில் மூளையை தின்னும் அமீபா நோயால் சுமார் 250 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 40 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக கேரள மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரம் அருகே உள்ள அனடு பகுதியைச் சேர்ந்தவர் வினயா, 26 வயது பெண். இவருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நிலை மிகவும் மோசமானதால் திருமானந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் மூளையை தின்னும் அமீபா நோயால் அவர் பாதிக்கப்பட்டது உறுதியாக தெரிய வந்தது. கடந்த 40 நாட்களாக அவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் வினயா உயிரிழந்தார். இதுகுறித்து கேரள மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: வினயாவிற்கு இந்த வைரஸ் எப்படி பரவியது என்று விசாரணை நடத்தி வருகிறோம். அவர் இல்லத்தரசிதான். தன் வீட்டு கிணற்றில் இருந்த நீரை குடித்த போது இந்த நோய் பரவி இருக்கும் என்று சந்தேகிக்கின்றோம். இந்திய மருத்துவ கவுன்சில் அதிகாரிகள் கோழிக்கோடு, மாமல்லபுரம், திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய பகுதிகளில் ஆய்வு நடத்த உள்ளனர். அங்குதான் பாதிப்புகள் அதிகம் இருக்கும் நிலையில் வைரஸ் எப்படி பரவுகிறது என்று ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளனர். கேரள மாநிலத்தில் மூளையை தின்னும் அமீபா நோய் வேகமாக பரவி கொண்டிருப்பதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அந்த அமீபா மூக்கு வழியாக நுழைந்து உடலுக்குள் சென்று பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. மக்கள் மாசுபட்ட நீர்நிலைகள் மற்றும் குளோரின் கலக்கப்படாத நீர்நிலைகளில் குளிக்கும் போது இந்த அமீபா தாக்குதலுக்கு ஆளாகின்றனர். அப்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். முடிந்தவரை அதுபோன்ற நீர்நிலைகளில் குளிப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும். மேலும் முகம் கழுவுதல், வாய் கொப்பளிப்பதற்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதுகுறித்து சுகாதாரத்துறை வெளியிடும் அறிவிப்புகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைத்து தரப்பு மக்களும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். சபரிமலை செல்லும் தங்கள் மாநில பக்தர்களுக்கும் கர்நாடக அரசு எச்சரிக்கை வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.